வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. என்கவுண்டர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் 16வது டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனீவா. சரியா? இந்த ஜெனீவா எந்த நாட்டில் தலைநகரம் பாருங்க, சுவிட்சர்லாந்து. ஓகேவா? சுவிட்சர்லாந்து நாட்டோடைய தலைநகரம் தான் இந்த ஜெனீவா. ஸோ இப்போ இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய WHO எப்போது வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ எப்போது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1948 ஏப்ரல் 7. சரியா? இது நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம் வாங்க. உடலினுள் சமநிலையை பேணுகின்ற சிறப்பான நிலைக்கான பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஹோமியோசேப்பியன்ஸ், ஹோமியோஸ்டேசிஸ் அனைத்தும் சரி. ஸோ இந்த இடத்துல ஹோமியோசேப்பியன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனை குறிக்கும். சரியா? சமநிலையை பொறுத்தவரையும் என்ன ஆன்சர்னா ஹோமியோஸ்டேசிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தருவது எது? சரியா? which nutrient provides more energy than carbohydrates? ஓகே, புரோட்டீன், விட்டமின், ஃபேட், மினரல்ஸ். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, புரதம், விட்டமின், கொழுப்புகள், தாது, உப்பு. ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக ஆற்றலை தரும்னா உங்களுக்கு கொழுப்பு. இந்த கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரதத்தை விடவும் இது வந்து கொழுப்பு வந்து அதிக ஆற்றலை தரக்கூடியது. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சேம் தான். இங்க பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது அதிக ஆற்றலை தரும்? ஓகேவா? புரதங்கள், கொழுப்பு, விட்டமின்கள், கார்போஹைட்ரேட். ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொழுப்பு தான், ஃபேட். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழுள்ளவைகளில் கொழுப்பு சத்து உள்ள உணவை காண்க. ஓகேவா? ஸோ which of the following foods contain fat? ஓகே, ஸோ வெண்ணெய், நெய், பால், மீன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு தான். இங்கிலீஷ்ல பார்க்கும்போது பட்டர், கீ, மில்க், ஃபிஷ், ஃபேட் கண்டென்ட். பாலாடை கட்டி, பன்னீர், மாமிசம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட். ஓகேவா? ஸோ கொட்டைகள், முட்டையின் மஞ்சள் கரு இதுவும் வந்து ஃபேட். ஓகேவா? ஸோ அனைத்தும் சரி, ஆல் ஆஃப் தி அபோவ். ரைட். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்ட கொழுப்பினை பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. Choose the right one about the fat. ஓகேவா? The fat provides energy to the body. அதாவது கொழுப்பானது உடலுக்கு ஆற்றலை தருகிறது. டெஃபினெட்லி கண்டிப்பா ஆற்றலை தரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உடலை பாதுகாத்து நம் செல்களையும் பாதுகாக்கிறது. ஓகேவா? protects the body and our cells. ஸோ இதுவும் வந்து சரி, ரெண்டாவதுமே சரி. ஸோ அடுத்து வந்து பாருங்க, உணவு உண்ணாத பொழுது ஆற்றலை அளிக்கிறது. ஓகேவா? ஸோ இதுவும் சரி. ஓகேவா? ப்ரொவைட்ஸ் எனர்ஜி when you don't eat food. உணவு நீ சாப்பிடாத போது உனக்கான ஆற்றலை வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு வந்து அளிக்கும். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே சரி, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, உடல் வளர்ச்சிக்கு உதவுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் டு ஹெல்ப் இன் பிசிக்கல் growth? என்ன முக்கியமான ஒன்றுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரோட்டீன், புரதம் தான் வந்து உடல் வளர்ச்சிக்கு உதவும். கொழுப்பு வந்து உங்களுக்கு ஆற்றலை தரக்கூடியது, பாதுகாக்கக்கூடியது எல்லாமே தரும். ஆனால் இந்த புரதம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் குரோத்துக்கு வந்து புரதம் தான். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, உடல் வளர்ச்சி, செல் பழுது பார்த்தல் மற்றும் செரிமானம் போன்ற பல்வேறு விதமான உடல் செயல்களுக்கு மிகவும் அவசியமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க கீ பாயிண்ட் பாருங்க, உடல் வளர்ச்சி. ஓகேவா? growth பாடி growthனாலே உங்களுக்கு எது? புரதம் தான், புரோட்டீன் தான் ஆன்சர் வரும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ புரதங்கள் உள்ள உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, முட்டை, மீன், பால், கோழி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா புரதம் இருக்கு. கொட்டைகள், பருப்புகளையும் வந்து பாத்தீங்கன்னா புரதம் இருக்கு. இறைச்சி, சோயாபீன்ஸ்ல வந்து புரதம் இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லாத்திலையும் விட எதுல அதிகமா புரோட்டீன் இருக்குன்னா சோயாபீன்ல வந்து அதிகமா புரோட்டீன் இருக்கும். சரியா? ஸோ இந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க,
நீரில் கரையும் விட்டமின் எவை? ஓகேவா, வாட்டர் சாலிபிள் விட்டமின் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி. இந்த பி அண்ட் சியில் விட்டமின் B1, ஓகேவா, B3, B12 சொல்லிட்டு வகைகள் இருக்கும். விட்டமின் சி, இந்த விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி நோயை ஏற்படுத்தக்கூடியது. இந்த இரண்டு விட்டமின்களும் எதில் கரையக்கூடியதுன்னா நீரில் கரையக்கூடியது. ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் ADEK ஆகும். ஆல்ரெடி we have seen that, அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். பி மற்றும் சி வந்து பார்த்தீங்கன்னா நீரில் கரையக்கூடியது. BC நீரில் கரைஞ்சா ரிமைனிங் இருக்குது கொழுப்பில் தான் கரையும். ஸோ அந்த வகையில் ADEK வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொழுப்பில் கரையக்கூடியது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ரைட். அடுத்து பாருங்க, சூரிய ஒளியின் மூலம் உடலானது விட்டமின் ஏவை தயாரிக்கிறது அப்படின்னு கேட்டுருக்காங்க. சூரியன் ஒளியின் மூலம் உடலானது எந்த விட்டமினை தயாரிக்கணும்? விட்டமின் டியை வந்து தயாரிக்கும், ஏவை தயாரிக்காது. சரியா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அப்போ 1 சரி 2 தப்பு. அப்போ என்ன ஆன்சர் பாருங்க, 1 சரி 2 தவறு. இங்க பாருங்க, விட்டமின் டி குறைபாட்டினால் என்ன நோய் ஏற்படுகிறது? விட்டமின் டியை என்ன சொல்லுவோம்னா சூரிய ஒளி விட்டமின் சொல்வோம். ஓகேவா, சன்லைட் விட்டமின். ஓகேவா, சன்லைட் விட்டமின் சொல்லுவோம். ஸோ இந்த சன்லைட் விட்டமின் மூலமா இது குறைஞ்சா என்ன நோய் ஏற்படுனா ரிக்கெட்ஸ். ஓகேவா, இந்த ரிக்கெட்ஸ்னா எதனுடைய டிஃபிஷியன்சி பாருங்க, கால்சியம் பற்றாக்குறை. ஓகேவா, கால்சியம் பற்றாக்குறை காரணமாக ரிக்கெட்ஸ் வந்து வரும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விட்டமின் இ குறைபாட்டினால் என்ன நோய் ஏற்படுகிறது அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. வாட் டிசீஸ் கேன் பி காஸ்ட் பை எ டிஃபிஷியன்சி இன் விட்டமின் இ? ஸோ இது பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை. ஓகேவா, இன்ஃபெர்டிலிட்டி. விட்டமின் இ குறைவாக இந்த மலட்டுத்தன்மை தான் ஏற்படுத்தும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. குவாஷியாக்கர் மற்றும் மராஸ்மஸ் நோய் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த காசஸ் ஆஃப் குவாஷியாக்கர் அண்ட் மராஸ்மஸ், ஆர் வாட் ஆர் த ரீசன்ஸ் ஆஃப் குவாஷியாக்கர் அண்ட் மராஸ்மஸ் கேட்குறாங்க. இந்த டிசீஸ் இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா புரதத்தினுடைய குறைபாடு காரணமாக வந்து ஏற்படும். புரத குறைபாடு காரணமாக 1 இருந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடியது இந்த குவாஷியாக்கர் மராஸ்மஸ். ஓகேங்களா, ஸோ இதுல மிக முக்கியமா இந்த குவாஷியாக்கருடைய தன்மை எப்படி இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா கை கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெலிஞ்சு போயிருக்கும், உடல் வந்து உப்பிய வயிறு இருக்கும். இதனுடைய தன்மை குவாஷியாக்கர். ஓகேவா, மராஸ்மஸை பொறுத்தவரையும் என்னன்னா உடல் ஃபுல்லாவே மெலிஞ்சு போயிருக்கும், எலும்பின் மீது தோல் போர்த்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இடையில வந்து கொழுப்பு கண்டே இருக்காது. ஸோ இது வந்து மராஸ்மஸ். ஸோ இந்த இரண்டு நோயுமே புரத குறைபாடு காரணமாக வந்து ஏற்படுகிறது. ஸோ வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ மேட்ச். விட்டமின் ஏ குறைபாடு என்ன பாருங்க, மாலைக்கண் நோய். மாலைக்கண் நோய் என்ன சொல்லுவாங்களா பார்த்தீங்கன்னா நிக்டலோஃபியான்னு சொல்றாங்க. சரியா, 3. ஸோ அடுத்து விட்டமின் பி. ஸோ விட்டமின் பியை பொறுத்தவரையும் பெரி. ஓகேவா, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் வந்து பார்த்தீங்கன்னா பெரின்னு சொல்லுவோம். விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி வந்து பார்த்தீங்கன்னா பல் ஈறுகளில் ரத்தம் வருதல் தான் வந்து ஸ்கர்வி. 3 to 1. அப்போ 3 to 1 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏல வந்து இருக்கு. ரைட்டா, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஓகேவா, ஸோ இங்க பாருங்க, தினந்தோறும் நாம் குறைந்தது 2 லிட்டர் அல்லது 8 லிட்டர் தண்ணீர் வந்து குடிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சரி. ஸோ அடுத்து வந்து பாருங்க, பல்வேறு சத்துக்கள் போதுமான அளவு இருப்பதை உறுதி செய்வது சரிவிகித உணவு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரி. ஸோ போத் ஆர் ரைட். சரியா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க பாருங்க, குவாஷியாக்கர் நோயின் அறிகுறிகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. we have seen already, அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். குவாஷியாக்கர் நோய்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. வளர்ச்சி குறைபாடு, முகம் கால்களில் வீக்கம் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சரிதான், ஆனா தவறுன்னு கேட்டிருக்காங்க, அதனால இது வராது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு. ஸோ இதுவும் சரிதான், ஆனா இது வராது. ஸோ அடுத்தது உப்பிய வயிறு, இதுவும் சரிதான், ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா வராது, ஏன்னா தவறானன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, அசுர வளர்ச்சிக்கு இன்னொரு பேர் என்னது, அக்ரோமெகலின்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரோமெகலி தான் வந்து அசுர வளர்ச்சி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது. ரைட்டா, ஸோ அடுத்த கொஸ்டின். மராஸ்மஸ் நோயின் அறிகுறிகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. எலும்பின் மீது தோல் மூடியுள்ளது போன்ற நிலை தோன்றும். ஸோ இந்த ஆப்ஷன் சரி, ஆனா இதில் தவறானது கேட்டதுனால இது வராது. ஸோ அடுத்து வந்து பாருங்க, மெதுவான உடல் வளர்ச்சி. இந்த ஆப்ஷனும் சரி, ஆனா இது வந்து வராது. பெரிய தலை,
குறைவான மூளை வளர்ச்சி. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரிதான், ஆனா இது வராது. இங்க பாருங்க, கால்சியம் குறைபாட்டால் இந்நோய் ஏற்படுகிறது. கால்சியம் குறைபாட்டால் இந்த நோய் ஏற்படல. ஏற்கனவே பார்த்தோம், புரத குறைபாட்டினால் இந்த நோய் ஏற்படும். ரைட்டா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ ஆப்ஷன் இதுதான். ஓகேவா? ஸோ கால்சியம் குறைபாட்டினால் உங்களுக்கு என்ன நோய் ஏற்படும்? ஓகேவா? ஸோ ரிக்கெட்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கால்சியம் குறைபாட்டால் ஏற்படும் நோய் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்கெட்ஸ் தான். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின், பாஸ்பரஸ் குறைபாட்டால் ஏற்படும் நோய் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா ஆஸ்ட்ரோமலேசியா. சரியா? ஆஸ்ட்ரோமலேசியா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்பரஸ் குறைபாட்டில் ஏற்படும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. அயோடின் குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரிக்கெட்ஸ், ஆஸ்ட்ரோமலேசியா, கிரிட்டினிசம், ரத்த சோகை. ஸோ ஆன்சர் பண்ணுங்க கிரிட்டினிசம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த சோகை. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், நுண்ணுயிர்களால் ஏற்படும் நோய்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சீதபேதி. ஸோ இது வந்து நுண்ணுயிர்களால் ஏற்படும், இது சரிதான், ஆனா வராது. அடுத்தது பல்சுவத்தை, இதுவும் நுண்ணுயிரால் ஏற்படும், சரிதான், இது வராது. சேற்றுப்புண் பொடுகு, இதுவும் நுண்ணுயிர் தான், ஆனா இது வராது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மராஸ்மஸ். மராஸ்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரத குறைபாட்டால் ஏற்படும். ஸோ அடுத்த வினா, நுண்ணுயிர்களின் பிரிவுகளில் தவறானது அப்படி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாக்டீரியா, வைரஸ். ஸோ இது சரி. புரோட்டோசோவா சரி. பூஞ்சைகளும் வந்து சரி. ஓகேவா? ஸோ இந்த பூஞ்சைகளை பற்றி படிப்பதற்கு ஏற்கனவே பார்த்தோம், என்னன்னா மைக்காலஜி. ஓகேவா? மைக்காலஜி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பாருங்க முயல். ஸோ அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பாக்டீரியா பற்றிய தகவல்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாக்டீரியா மிகச்சிறிய புரோகாரியோட்டிக் நுண்ணுயிர்கள். ஸோ இது வந்து சரி. ஸோ அடுத்து வந்து பாருங்க, பாக்டீரியாக்களில் உட்கரு உண்டுன்னு கேட்டிருக்காங்க. உட்கரு வந்து இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செல் செவ்வுகள் அற்ற நுண்ணுறுப்புகளை கொண்டிருக்கும். ஸோ இதுவும் வந்து சரி. ஓகேவா? ஸோ அப்போ எது தவறுனா ரெண்டு மட்டும்தான், ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து வந்து பாருங்க, நீர் மூலம் பரவும் பாக்டீரியா நோய்கள் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ காலரா வயிற்றுப்போக்கு நீர் மூலம் பரவும். காய்ச்சலும் வந்து பார்த்தீங்கன்னா நீர் மூலம் பரவும், ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, சூரிய ஒளி மூலம் உடலானது தயாரித்துக்கொள்ளும் விட்டமின் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ விட்டமின் டி. ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்று திவலைகளை சுவாசித்தல் மூலம் பரவும் பாக்டீரியா நோய் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நிமோனியா அண்ட் காச நோய் 1 and 2 ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ வைரஸ் என்பவை டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவை மரபு பொருளாக கொண்டுள்ளது. சரியா? ஸோ இது சரி. ஓகேவா? மற்றொரு உயிரினங்களின் செல்களில் புகுந்து பெருக செய்வது வைரஸ். ஸோ இதுவும் சரி. போத் ஆர் ரைட். ஓகேவா? ஸோ 1 and 2 ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின், ஓகேவா? ஸோ அதிகமான புரதம் உள்ள உணவு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோயாபீன்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின், ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, சூரிய திரைப்பூச்சி தோலின் விட்டமின் டி உற்பத்தியை எத்தனை சதவீதம் குறைக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 95%. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக விட்டமின் சி காணப்படும் கனியின் பெயர் எதுனா உங்களுக்கு நெல்லிக்கனி தான். ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின், பென்சிலின் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? 1928 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும், அலெக்சாண்டர் பிளெமிங் என்பவரால. ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கேனிஸ் ஃபெமிலியாரிஸ் என்ற இருசொல் பெயர் கொண்ட உயிரினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுனா வந்து பார்த்தீங்கன்னா டாக், நாய் தான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் குடற்புழு நீக்க விழிப்புணர்வு நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ February 10. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, உச்சேரியா பேன்கிரிப்டை ஏற்படும் நோய் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எதுனா வந்து பார்த்தீங்கன்னா யானைக்கால் நோய். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, மலேரியா நோயை ஏற்படுத்தும் கொசு எதுன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபென் அனாஃபிலஸ் கொசு. ரைட்டா? ஃபீமேல் அனாஃபிலஸ் கொசு.
ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அமீபிக் சீதவேதி எனும் நோயை தோற்றுவிக்கும் புரோட்டோசிவா எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து எண்டமைமா ஹிஸ்டாலிகா. ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. மலேரியா நோய் ஓகேவா? ஸோ எதன் மூலியமா பரவுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உணவு மற்றும் நீர். ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. மலேரியா நோயை உண்டாக்கும் புரோட்டோசோவா எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. மண்டையற்ற உயிரி எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எதுனா ஏக்கிரேனியா. ஓகேவா? ஏக்கிரேனியா இதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 4 அறைகளுடைய இதயம் கொண்ட விலங்கினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுனா முதலை. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின். யூட்ரா மற்றும் கிராமினி என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவை இனம், புறான் சொல்லக்கூடிய ஒரு பறவை இனத்தை குறிக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேவா? இளம் உயிர்களில் ஈனும் விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா விவிபியர்ஸ், குட்டி ஈனுபவை. ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாக்டீரியாவில் இனப்பெருக்கம் கீழ்கண்ட எந்த முறையில் நடைபெறுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இணைதல் மூலயமா நடைபெறும். ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின். எவ்வகை இனப்பெருக்கத்தில் வேறுபாடுகள் தோன்றும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல். ஓகேவா? ஸோ பாலின பெருக்கம். ஸோ அடுத்த வினா. ஸோ தேனீக்களின் சமூகத்தில் ஆண் தேனீக்களை தவிர மற்ற அனைத்தும் இருமயம் கொண்டவை. ஸோ இது ரைட்டு தான். காரணம் ஆண் தேனீக்கள் கண்ணி இனப்பெருக்கம் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஸோ இதுவும் சரி. ஸோ போத் ஆர் ரைட். ஸோ அதுக்கான விளக்கம் சரியே. ஸோ ஆன்சர் ஏ. ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. முதிர்ந்த விந்து செல்கள் சேகரிக்கப்படும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ விந்தக மேல் சுருள் குழல். ஓகேவா? ஸோ இந்த இதில் தான் வந்து சேமித்து வைக்கும். ஸோ அடுத்த வினா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆண்பால் ஹார்மோனால் டெஸ்டோஸ்டரான் சுரக்கும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லீடிக் செல்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. பாலிலா இனப்பெருக்கம் மூலம் உருவாகும் சேய்கள் பெற்றோரை ஒத்த மரபியல் பண்புகளை கொண்டிருக்கும். ஸோ இது சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாலின இனப்பெருக்கத்தில் மறைமுக பிரிவு மட்டுமே நடைபெறுகிறது. சரியா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரி. ஸோ போத் ஆர் ரைட். எக்ஸ்பிளனேஷன் ரைட். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ குட்டி இனம் விலங்குகள் தங்களது குட்டிகளுக்கு சிறந்த பாதுகாப்பை வழங்குகின்றன. அவை பாதுகாப்பான சூழல் உள்ள இடங்களில் தங்களது முட்டைகளை வந்து இடுகின்றன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா தவறு, ஆறு வந்து சரி. ரைட்டா? ஸோ சிறந்த பாதுகாப்பெல்லாம் வந்து தர முடியாது. இது குட்டியை நின்று இன்னொரு இடத்துக்கு போயிடும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. குழந்தை பிறப்புக்கு பின் பால் சுரத்தலை தொடங்கி வைப்பதும் தொடர்ச்சியாக சுரக்க வைக்கும் உதவும் முக்கியமான ஹார்மோன் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ ப்ரோலாக்டின். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. பாலூட்டியின் முட்டை என்பது ஏலசித்தல் ஓடற்றது. ரைட்டா? ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த வினா. சீம்பாலில் அதிகம் காணப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஆப்ஷன் பி IgA. ஸோ அடுத்த வினா பாருங்க. ஆண்ட்ரோஜன் இணைவு புரத்தை உற்பத்தி செய்வது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ செர்டோலி செல்கள். ஸோ அடுத்த வினா. கீழ்கண்ட எந்த மாதவிடாய் கோளாறு சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. ஸோ அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட எந்த மாதவிடாய் கோளாறு சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. சரியா? ஸோ இங்க பாருங்க. டிஸ்டிமேனியா. ஓகேவா? அதிகப்படியான மாதவிடாய். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. கீழ்கண்ட எந்த மாதவிடாய் கோளாறு சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஏமினேரியா மாதவிடாய் இல்லாதிருத்தல். ஆப்ஷன் பி. ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். தவறான இணையை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ லூட்டியஸ் நிலை FSH அளவு அதிகரிப்பு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தவறான இணை. ஸோ அடுத்த கொஸ்டின். அண்டம் விடுபடுதல் என்பது கிராஃபின் நுண்பையில் இருந்து அண்டம் வெளியேறும் நிகழ்ச்சி. ஸோ இது வந்து சரி. இது மாதவிடாய் சுழற்சியின் ஓகேவா நுண்பை நிலையில் நடைபெறுகிறது. சரியா? ஸோ இது வந்து தவறு. ஓகேவா? ஸோ ஏ சரி, ஆர் தவறு, சி ஆன்சர். ஸோ அடுத்த வினா. நமது உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ புரதம் தான். ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின். விந்து செல்களில். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. விந்து செல்களில்
தலைப்பகுதியில் அக்ரோசோம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவை கொண்டிருக்கும். ஸோ இது வந்து தவறு. ஸோ அடுத்து வந்து பாருங்க, அக்ரோசோம் திருகு வடிவம் அமைந்த மைட்டோகாண்ட்ரியாக்களை கொண்டிருக்கும். ஸோ இதுவும் வந்து தவறு. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றுள் HIV, ஹெப்படைட்டிஸ் பி, வெட்டை நோய் மற்றும் ட்ரைகோமோனியாசிஸ் பற்றிய சரியான கூற்று எது? சரியா? ஸோ HIV என்பது நோய் கிருமி, பிற அனைத்தும் நோய்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கொஸ்டின், கால்சியம் டேஷுக்கு ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டு சொல்றாங்க. தாது உப்புக்கள். ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஸ்கர்வி எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ஏற்கனவே பார்த்தோம், விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி எந்த கனியில் அதிகமா இருக்குன்னா நெல்லிக்கனி. ஸோ அடுத்த கொஸ்டின், பாக்டீரியா பால்வினை நோய் குழுக்களுக்கு குறிப்பிடுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கிரந்தி, கிளாமிடியாசிஸ், வெட்டை நோய். ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின், கீழ் வருவனவற்றுள் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதிரி உயிர் பொருட்களை கொண்டு கிரந்தி மற்றும் வெட்டை நோய் எளிதில் வந்து குணப்படுத்த இயலும். சரியா? ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின், ஒரு கருத்தடை மாத்திரை அண்ட செல் வெளியீட்டை எவ்வாறு தடுக்கிறதுனா FSH மற்றும் LH ஹார்மோன்கள் சுரத்தலை தடுப்பதன் மூலம் தடுக்கிறது. ஸோ அடுத்த கொஸ்டின், எவ்வகை கண்ணு இனப்பெருக்கத்தில் ஆண் உயிரிகள் மட்டுமே உருவாகின்றன? அர்னிடோடோக்கி. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின், நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும், ஏனெனில் அதிகமான விட்டமின்களும் தாது உப்புகளும் அதில் இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின், கருத்தடை சாதனங்களில் செயல்பாடுகளை பற்றி எது வந்து சரியாக கொடுத்துருக்காங்க? ஓகேவா? ஸோ விந்து குழல் தடை விந்து செல்லாக்க தடை செய்யும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கூற்றுகளை படித்து சரியான தேர்வு செய்க. ஸோ கூற்று 1, ரப்பரால் செய்யப்பட்ட திரைச்சவுகள், கருப்பை வாய் மூடிகள் மற்றும் மறைப்பு திரைகள் போன்றவை பெண் இனப்பெருக்கும் பாதையில் கருப்பை வாயினை கலவிக்கு முன் பயன்படுகின்றன. இது வந்து சரி. ஓகேவா? ஸோ மேற்கூறிய அனைத்தும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் தடுப்புகளாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. மீண்டும் மீண்டும்லாம் இதை பயன்படுத்த முடியாது. சரியா? ஸோ அந்த வகையில் ஆப்ஷன் சி தான் சரி. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், தாமிரம் வெளியீடு IUD. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிலைட் 375 4 சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் வெளியீடு IUD LNG20 1. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மருந்தில்ல IUD, லிப்பல் வழிய IUD 2. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரைகள் வந்து சகாலின்னு சொல்லுவாங்க 3. 4 1 2 3 ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின், பாக்டீரியா மிகச்சிறிய டேஷ் நுண்ணுயிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஸோ இங்க இந்த ஒரு மனிதர், ஓகேவா, ரவின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் நல்ல மனநிலையும் திடகாத்திரமான உடலையும் பெற்றிருக்கிறார் என்பது எதை குறிக்கிறதுனா அவருடைய ஹெல்த், உடல் நலத்தை வந்து குறிக்கிறது. ஸோ அடுத்த கொஸ்டின், தூக்கம் வந்து உடலுக்கு மட்டும் இல்லாம ஸோ நம்மளுடைய மனசுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக்க. விட்டமின் ஏ குறைபாட்டினால் எந்த நோய் ஏற்படுனா மாலைக்கண் நோய், நிக்டலோஃபியான்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பாருங்க விட்டமின் பி வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் பெரிபெரி. ஸோ அடுத்து வந்து பாருங்க விட்டமின் சி. ஓகேவா? ஸோ விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நோயை ஏற்படுத்தும்? ஸோ ஸ்கர்வியை வந்து ஏற்படுத்தும். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பாருங்க விட்டமின் டி. சரியா? ஸோ இந்த விட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்கெட்ஸை வந்து ஏற்படுத்தும். அடுத்து வந்து பாருங்க விட்டமின் இ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தும். ஓகேவா? 2 4 5 1 3 ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின், புகையிலை மெல்லுவதால் ஏற்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரத்த சோகை, பற்களின் புறத்திசு நோய், காச நோய், நிமோனியா. ஸோ ஆன்சர் பாருங்க, பற்களின் புறத்திசு நோய். ஸோ அடுத்த கொஸ்டின், முதலுதவி என்பதன் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டு ரிலீவ் தி பெயின், வலி நிவாரணம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்றவை முளை கட்டுவதை தடுக்கும் முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கதிர்வீச்சு முறை. அடுத்த வினா, வாய் சுகாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாயை பராமரித்தல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பற்கள் ஆரோக்கியமான திசுக்களை கொண்ட ஈறுகளால் சூழப்பட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சரி, போத் ஆர் ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ பொறுத்துக்க ரேபிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறிநாய் கடின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோபியா. போபியானா பயம், ஹைட்ரோனா நீர், தண்ணியை பார்த்தாலே வந்து பயம் வரும். சரியா. ஸோ 4. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலரான்றது வந்து பார்த்தீங்கன்னா கால் தசை வலிப்பு. ஸோ இது வந்து ஒரு நீரின் மூலியமா பரவக்கூடிய ஒரு நோய். ஸோ 3. ஸோ அடுத்து வந்து பாருங்க காசநோய் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோ பாக்டீரியம். ரைட்டா. ஸோ 5. ஸோ அடுத்து வந்து பாருங்க ஹெப்படைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற சிறுநீர். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து டைஃபாய்டை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலமன்லா டைஃபி. ஸோ இதன் மூலியமா ஏற்படுத்தும். இப்போ 4, 3, 5, 2, 1 எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த வினா, உணவு கெட்டு போவதற்கு காரணமான உள்காரணியாக செயல்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெழுகு பூச்சி, சுகாதாரமற்ற சமையல் பாத்திரங்கள், உணவின் ஈரத்தன்மை, செயற்கை உணவு பாதுகாப்பு பொருட்கள். ஸோ ஆன்சர் பாருங்க, உணவின் ஈரத்தன்மை. ஸோ அடுத்த வினா, சின்னம்மை ஒரு வைரஸ் தொற்று நோயாகும். ஸோ இது வந்து சரி. உடல் முழுவதும் தடிப்புகள், காய்ச்சல், தலைவலி மற்றும் உடற்சோர்வு போன்ற அறிகுறிகளை கொண்டது. இதுவும் சரி, போத் ஆர் வந்து ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின். சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் ஸோ ஜேம்ஸ் லிண்ட். ரைட்டா. ஸோ அடுத்த வினா, மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1954. ஸோ அடுத்த வினா, அஸ்காரிஸ் மற்றும் யானைக்கால் நோயை உண்டாக்கும் உருளை புழு என்ன பேர்? பைலேரியாஸ், உச்சேரியா பைலேரியான்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி. ரைட்டா. ஸோ அடுத்த வினா, கணுக்காலிகளின் உடலில் மேல்புறத்தில் பாதுகாப்பு உரையாக இருப்பது கைட்டின். அடுத்த வினா, ஹீமோகுளோபினில் இரும்பு சத்து உள்ளது. ரைட். அடுத்தது வந்து பாருங்க, இரும்பு சத்து குறைபாடு காரணமாக ரத்த சோகை ஏற்படுகிறது. ஸோ போத் ஆர் ரைட். ரைட்டா. ஸோ சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த வினா, ஸோ இங்க பாருங்க, கால்சியம் குறைபாடு காரணமா என்ன ஏற்படுதுன்னா ஆஸ்டியோபோராசிஸ். ரைட்டா. ஸோ சி. அதே மாதிரி சோடியம் குறைபாடு காரணமாக தசை பிடிப்பு. அடுத்தது பொட்டாசியம் காரணமா வந்து பாத்தீங்கன்னா தசை சோர்வு. இந்த இடத்துல இந்த தசை பிடிப்புக்கும் மசில் கிராம்புக்கும் அதே மாதிரி தசை சோர்வுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நீங்க பார்த்துக்கணும். ரைட்டா. ஸோ அடுத்து வந்து பாருங்க, இரும்பு கம்மியானா வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சத்து கம்மியானா ரத்த சொகை ஏற்படுத்தும். ஸோ அடுத்து வந்து பாருங்க, அயோடின். இந்த அயோடின் கம்மியானா முன்கழுத்து கயலை, காய்டர் நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ 3, 5, 1, 2, 4 ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த வினா, கூற்று அக்மார்க் என்பது ஒரு தர கட்டுப்பாட்டு நிறுவனம். ஸோ இது சரி. அடுத்தது காரணம் பாருங்க, ISI என்பது ஒரு தரத்தின் குறியீடு. இதுவும் வந்து ஒரு கூற்று தான். சரியா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான விளக்கம் வந்து இது தரல. ஸோ ஆகையால இது ரெண்டு கூற்றும் சரி, ஆனால் சரியான விளக்கம் வந்து இல்லை. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, உருளை புழுவின் அறிவியல் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அஸ்காரிஸ் லும்ரியகாய்ட்ஸ். ஸோ அடுத்த வினா, விலங்குகளில் இரு பெயரிடும் முறையில் முதல் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஜீனஸ். ரைட்டா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, குழல் போன்ற உணவு குழலை கொண்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. அஸ்காரிஸ். ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின், செல் பகுப்புக்கு உட்படக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. மைட்டாசிஸ். ஸோ அடுத்த வினா, மெரிஸ்டோஸ் பண்புகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஸோ இவை உணவு சேமிக்கும் பண்பினை பெற்றுள்ளன. ரைட்டா. ஸோ அடுத்த கொஸ்டின், பாரன்கைமா உயிருள்ள செல்களால் ஆன எளிய நிலைத்த திசுக்கள் ஆகும். ஸோ இது சரி.
அடுத்தது பாரன் கைமா செல்கள் சம அளவுடைய மெல்லிய சுவர் உடைய பலகோண அமைப்பை உடைய செல் இடைவெளியுடன் கூடிய நிலைத்த திசுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் சரி, போத் ஆர் ரைட். ஸோ அடுத்த வினா, கீழ்கண்ட எதிர் பாரன் கைமாவின் வெற்றிடம் முழுவதும் காணப்படும்னா பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு. ஸோ அடுத்த கொஸ்டின், திசுக்கள் பற்றிய படிப்பிற்கு ஹிஸ்டாலஜி அப்படின்னு பெயர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, லிக்னினால் ஆன தடித்த செல் சுவரை கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. கானாப்டிஸ் சட்டைவா, ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கோலன் கைமாவில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. இவை சீரான தடித்த செல் சுவரை கொண்ட செல்களால் ஆனது. சரியா? இவை சீரற்ற தடித்த செல் சுவரை கொண்ட செல்களால் ஆனது. ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த வினா, தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஓகேவா? ஸோ சைலம் தாவர உடலுக்கு உறுதி அளிப்பதில்லை. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தவறு. ஸோ நன்றி, வணக்கம்.